வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தயிரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் போல் உப்பு இது சேர்த்துட்டு தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஒரு 1/2 கப் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த டைமில் உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு பச்சை மிளகாவை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காரம் சேர்க்காம தான் செய்கிறேன். அந்த தாளித்ததெல்லாம் இந்த மாவுலே கொட்டி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தேவைப்படாது. தேவைப்பட்ட லைட்டாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக கொஞ்சம் எடுத்து பால் மாதிரி லைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்பம் செஞ்சு எடுக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ப்ரெஸ் வச்சுருக்கேன். இது கொழுக்கட்டை ப்ரெஸ்ஸு. இது இல்லாதவங்க நார்மலாக ஆயில் ஷீட்டில் ஒரு ஃப்ளாட்டான கப் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த திக்னஸ் இருந்தால் போதும். நான் ஆல்ரெடி கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம அப்பத்தை போடணும். போட்டவொடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு வெந்து வரும். போட்டுட்டு நல்லா இதை லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இன்னொரு அப்பம் பாருங்கள், நான் ஃபோக் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அப்பம் போடும்போது லைட்டாக உப்பி வரும். அது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு போட்டோன்னா அப்போ உப்பி வராமல் வரும். இதையும் நம்ம போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த அப்பம். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஒரு தடவை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நான் இன்றைக்கி புரட்டாசி சனி விரதத்துக்காக செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.